ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. நான் திரைப்படத்தில் நான் இயக்குனரா, தயாரிப்பாளரா, அப்புறம் சினிமா கன்சல்டண்ட்டாக இருக்கேன். அதனால் நமக்கு வந்து தமிழ் சினிமா என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். போன வீடியோவில் நம்ம வந்து கதையை பற்றி பேசணும். அது வந்து ஏற்கனவே டீட்டெயில்டாக பேசணும். ஒரு கல்யாண வீடியோவோ அல்லது கல்யாணத்தை நம்ம இப்போ திரைப்படமாக எடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு டீட்டெயில்டாக பேசினேன். அது வந்து சிலருக்கு ரொம்ப நல்ல கரெக்டாக கன்வே ஆகிருக்கு. ஓ, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு. இப்போது அடுத்து நம்ம சொல்ல போகிறது, நம்ம சினிமா எடுக்கிறது தவறு இல்லை. சினிமா வந்து ஒரு நல்ல தொழில். அந்த தொழிலை எப்படி நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கையில் என்ன பணம் இருக்குது, அந்த பணத்தை எப்படி பட்ஜெட்டு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ படம்னு எடுத்தாச்சுன்னா ஒரு படத்தை நார்மலாக என்ன செய்வோம், அதுக்கு சீன்ஸு சொல்லுவோம். நான் எப்போவும் சொல்கிறதே அப்படின்னா ஒரு 60 சீன். ஒரு சீன் 2 நிமிஷம் ஆவரேஜாக எடுத்தாச்சுன்னா 120 நிமிஷம். அப்போ 2 மணி நேரம். இது வந்து ஆவரேஜாக ஒரு தம்பு ரூல் மாதிரி சொல்கிறது. சில சீன் 2.5 நிமிஷம் வரும், சில சீன் 1.5 நிமிஷம் வரும், 1 நிமிஷம் வரும். ஆவரேஜாக 2 நிமிஷம் கணக்கு வச்சுக்குவோம். அப்போது 2 மணி நேரம், 120 நிமிஷங்கும்போது 2 மணி நேரம். 2 மணி நேரம் படம். அதில் வந்து கொஞ்சம் முன்னாடி ஏதாவது சாங்கு, பின்னாடி வந்து எண்டு கார்டு அதெல்லாம் போடும்போது ஒரு 2.25 நிமிஷம், 2.25 மணி நேரம் வரும். அப்படிங்கிறது ஓகே தான். ஸோ இப்போது நம்ம எந்த படமாக இருந்தாலும், நீங்கள் 500 கோடி ரூபா பட்ஜெட் படம் எடுத்தாலும் அதிகபட்சம் போனால் 2.25 மணி நேரம். வெகு சில படங்கள் மட்டும் 3 மணி நேரம் வரும். மற்றபடி 2.5 மணி நேரங்கிறது பெரிய பட்ஜெட்டில் ஆவரேஜாக ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் அல்லது இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஆக்ஷன் ஓரியன்ட் படம், அதில் வந்து எமோஷன்ஸ் இதெல்லாம் வரும்போது 2.5 மணி நேரம் படம் சாதாரண வரும். இல்லைன்னா இப்போதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 2 மணி நேரம் படம் தான். சில நேரங்களில் வந்து 1 மணி நேரம் 50 நிமிஷம், 1.25 மணி நேரம், அந்தளவுக்கு படம் சுருங்கிடுது. போகிறாங்க, படத்தை பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, வந்துடுறாங்க, போகணும் அப்படின்னு போட்டு இழுன்னு இழுத்துக்கிட்டு 2.5 மணி நேரம் போட்டு பாடப்படுத்த வேண்டாம் அப்படின்னு 2 மணி நேரங்கிறது ஆவரேஜாக படங்கள். சரி, இப்போ இந்த இதில் நம்ம வந்து 50 லட்ச ரூபா படம் எடுத்தாலும் சரி, 50 கோடி ரூபா படம் எடுத்தாலும் சரி, நான் 500 கோடி பற்றி பேசலை. ஏன்னா வெகு சில ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த 500 கோடி ரூபா பட்ஜெட். ஸோ நம்ம 50 லட்ச ரூபா படம் எடுத்தாலும் 60 சீன் வேணும், 50 கோடி ரூபா படம் எடுத்தாலும் 60 சீனு வேணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. அந்த 60 சீனுங்கிறது நம்ம எப்படி எடுக்க போகிறோம், நம்ம 50 லட்ச ரூபா படத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னு 50 லட்ச ரூபா பாசிபிளா அப்படின்னு நிறைய பேர் வெளியிலேருந்து கேட்பாங்க. 50 லட்ச ரூபா படம் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து அதை கைடு பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நான் முதற்கொண்டு நிறைய பேர் இருக்காங்க இங்கே கைடு பண்ணுறதுக்கு. 50 லட்ச ரூபா படம் எடுக்க முடியும். எந்த ஒரு படத்தையும் எடுக்கும்போது பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பட்ஜெட் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம கையில் உதாரணத்துக்கு 1 கோடி ரூபா நம்ம பட்ஜெட், நம்ம ஃபஸ்ட் காப்பி பட்ஜெட். நம்ம எப்போவுமே பட்ஜெட் சொல்கிறதுனா ஃபஸ்ட் காப்பி ப்ளஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிலீஸ்க்கு ஒரு 50 லட்ச ரூபா தனியாக. ஆனால் ஃபஸ்ட் காப்பி பட்ஜெட் எடுத்தோம்னா 1 கோடி ரூபா பட்ஜெட் வச்சுக்கோமே. அந்த 1 கோடி ரூபாயில் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன், ஒரு ஹீரோயின், ஹீரோக்கான சொந்தக்காரங்கள் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், அது போக ஹீரோயின் சம்மந்தப்பட்டவங்க, அது போக வில்லன் கோஷ்டி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இந்த எதிர்நாயகன் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஆட்கள் மொத்தமாக அவங்களுக்கான மொத்த சம்பளம் ப்ளஸ் டைரக்டர், கேமராமேன், இசையமைப்பாளர், எடிட்டர், தேவைப்பட்ட டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு இந்த சின்ன படங்களுக்கு பெரிய ஆர்ட் டைரக்டர்லாம் வந்து எங்கேஜ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பெரிய அளவுக்கு ஒரு செட்டு ஒர்க்கு போட்டு இதெல்லாம் பண்ணுறது இல்லை. எங்கே அவைலபிள் இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது. அதனால் இப்போ இதெல்லாம் சேர்த்தா 1 கோடி ரூபா பட்ஜெட் அப்படின்னா இவங்களோட மொத்த சம்பளம் அதிகபட்சம் 30%, அதாவது 30 லட்ச ரூபாய்க்கு உள்ளே வந்து இது முடிஞ்சிடணும் அப்படிங்கிறது தான், இன்க்ளூடிங் மியூசிக். அப்போ மியூசிக் வந்து இசையமைப்பாளர் வந்து 15 கோடி வாங்குறாங்க, சிலர் 5 கோடி வாங்குறாங்க, சிலர் 2 கோடி வாங்குறாங்க, அப்புறம் சிலர் வந்து 1 கோடி 70 லட்சம் அப்படின்னு இசையமைப்பாளரோட சம்பளம் மட்டும் அப்படின்னு போட்டாச்சுன்னா நமக்கு படம் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து புதுசாக இசையமைக்கக்கூடிய ஆட்கள் வெளியில் எனக்கே தெரிஞ்சு ஒரு 200 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ சின்ன பட்ஜெட்டில் அவங்க கையில் எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவாங்கன்னா 5 லட்ச ரூபாலையும் பண்ணுவாங்க. என்னென்னா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எக்கச்சக்கமாக போட்டு பண்ண முடியாத ஒழிய, மற்றபடி விஎஸ்டியில் அவங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் நிறைய இருக்குது. ஸோ ஆர்வமுள்ள இளைஞர்கள், ஆர்வமுள்ளவங்க 200 பேருக்கு பக்கம் இங்கே இசையமைப்பாளர் வெளியில் கவனிக்கப்படாமல் அறியப்படாமல் இருக்காங்க. ஸோ இசைங்கிறது ஒரு 3 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபாக்குள்ளே மியூசிக் பண்ணிட முடியும். அப்படிங்கும்போது 30 லட்ச ரூபா
அதிகபட்சம் போனால் மியூசிக்கோட சேர்த்து வந்து 35 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிக்கிறலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து முடிச்சிடணும். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து 15 லட்ச ரூபா சம்பளம், அவருக்கு வந்து எசென்ஷியல்ஸ் சொல்லி கூட வர்ற ஆட்கள், அப்புறம் வந்து கேரவன் புக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவருக்கான சம்பளம் அண்டு எக்ஸ்ட்ரா செலவே வந்து இன்னொரு 5 லட்சம் சேர்த்து ஒரு 20 லட்சம் ஆச்சு அப்படின்னா, அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்டு மற்ற டெக்னீஷியன் போச்சுன்னா 50 லட்சம் மொத்தம் வந்து சேர்ந்துடும். அப்போ படத்தை எப்படி எடுக்கிறது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். என்ன பண்ணாலும் நம்ம பட்ஜெட்டில் என்ன பண்ணுவோம்னா 30% இது வந்து ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியனோட சம்பளங்கள். அது போக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்னென்ன சொல்லுவோம், நமக்கு வந்து படத்தை எடுத்து முடித்தோன்னா அதை கட் பண்ணி அதுக்கு சீன் ஆக்குவோம்ல, எடிட்டிங். அப்புறம் எடிட் பண்ண விஷயத்தை எடுத்து அதை டப்பிங் பண்ணுவோம். ஏன்னா நேச்சுரல் லைவ் சவுண்டெல்லாம் பல நேரங்களில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் அதை வந்து அங்கே ப்ராம்ப்ட் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஸ்டூடியோவில் வச்சு பேசுவோம். ஸோ டப்பிங். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த காக்கா குருவி போகிறது, பைக்கு காரு போகிறது, இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சவுண்டு காற்றடிக்கிறது, இந்த மாதிரி சில சவுண்டெல்லாம் வரும். அது வந்து சவுண்ட் எஃபெக்ட், எஸ்எஃப்எக்ஸு, அது அதில் வந்து சேர்க்கணும். அது போக நமக்கு வந்து மியூசிக் பண்ணணும். சோகமானதுக்கு வந்து வயலினோ இதுவோ சிலது ஃப்ளூட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன சவுண்டெல்லாம் தேவையோ, அப்புறம் வந்து சோலோ வயலினாக இருக்கட்டும், அது கோரஸ் வயலினாக இருக்கட்டும், அப்புறம் கோரஸ் சவுண்டாக இருக்கட்டும், இப்படின்னு இந்த ரெக்கார்டிங் சொல்லுவோம் இல்லையா, பிஜிஎம், அதுக்கு அது பண்ணணும். அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் விஷுவல், இன்னொரு பக்கம் சவுண்டு. இப்போ சவுண்டுக்கு என்ன, டப்பிங் சவுண்டு, எஸ்எஃப்எக்ஸ் சவுண்டு, ரெக்கார்டிங் சவுண்டு, இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தோம்னா இந்த ட்ராக்காக இருக்கும். எப்படின்னா இப்போ ஒரு 20 கேரக்டர் இருக்காங்கன்னா 20 ட்ராக் இருக்கும். அது டப்பிங் ட்ராக்கு. எஸ்எஃப்எக்ஸ்னு எடுத்தாச்சுன்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 40லேருந்து 50 ட்ராக் வரும். ஏன்னா ஒரு சீன்லேயும் வந்து காற்றடிக்கும், பைக்கு வரும், பறவை கத்தும், பக்கத்து வீட்டில் சத்தம் வரும், இல்லை தெருவில் வந்து தள்ளு வண்டி வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அது வந்து ஒரு 40லேருந்து 50 ட்ராக் வரும். அப்போ ரெக்கார்டிங் எடுத்தாச்சுன்னா அதில் பல இன்ஸ்ட்ருமெண்ட் வருமா, அப்படிலாம் வரும்போது அது ஒரு 30 ட்ராக் வரலாம். அப்போது கிட்டத்தட்ட 100 ட்ராக்கு. அந்த 100 ட்ராக்கையும் எங்கே வந்து எது மேலே இருக்கணும், வாய்ஸ் பேசும்போது எஸ்எஃப்எக்ஸும் ரெக்கார்டிங்கும் கம்மியாக வந்துடும். அப்புறம் சில இடங்களில் வாய்ஸ் அமைதியாக இருக்கும்போது எஃபெக்ட் நடந்து போகிறது, இதுவோ பஞ்ச் பண்ணுறதோ, குத்துறதோ, அடிக்கிறதோ அப்படின்னு இது கொஞ்சம் டாமினேட்டாக இருக்கும், மியூசிக் கம்மியாக இருக்கும். சில இடங்களில் வந்து அவங்க சோகமாக பார்க்குறாங்கன்னா மியூசிக் வந்து தூக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து 5.1 7.1 அப்படின்னு அந்த மாதிரி எங்கெங்கே மியூசிக் ஏற்றி இறக்கி பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை வந்து 5.1 சவுண்ட் சிஸ்டம் அது பண்ணுறது. அப்போ 5.1 பண்ணியாச்சுன்னா அதில் வந்து 5+1 6 ட்ராக் கிடைக்கும். அந்த 6 ட்ராக் அதை எடுத்து வச்சுட்டு, அது போக விஷுவல் நம்ம எடுத்துருக்கோமா, எடிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எங்கெங்கே கலர் கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணி அதை வந்து அவுட் எடுக்க டிஏன்னு சொல்லி சொல்லுவாங்க, டிஜிட்டல் இன்டர்மீடியரி. அதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு இங்கே சவுண்டு ட்ராக் கிடைக்கிது, இங்கே விஷுவல் கிடைக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்து க்யூப்பில் கொடுத்து அவங்க வந்து டோட்டலாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சிஸ்டத்தில் போடும். நம்ம வந்து டிபிஎக்ஸாக கொடுப்போம். அதை அவங்க வந்து வேறு சிஸ்டத்தில் கொண்டு வந்து படம் ரெடியாக இருக்கும். அவங்க தேட்டர் எங்கெல்லாம் இருக்கோ கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள ஒரு 3300 3500 தேட்டர் வந்து அவங்களோட சிஸ்டத்தோடு இருக்குது. தமிழ்நாட்டை எடுத்தோம்னா நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 தேட்டரில் அவங்க சிஸ்டம் இருக்குது. அப்போது அவங்களோட இதுக்கு கொடுத்துட்டோம்னா அதை வந்து நம்ம படத்தை வந்து அவுட் எடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லணும் இல்லையா, இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனோட செலவு அதிகபட்சம் 20லேருந்து 25%. அதாவது 1 கோடி ரூபா பட்ஜெட் அப்படின்னா 20லேருந்து 25 லட்ச ரூபா. இப்போ இது என்ன சொன்னோம், 25 to 30 லட்ச ரூபா. அது வந்து மொத்தத்துக்கு இன்னும் ஒரு 20னா மொத்தத்துக்கு 45 50 லட்ச ரூபா. இந்த இது ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எக்ஸ்பென்ஸு செலவு, அவங்க சம்பளம் ப்ளஸ் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன். அப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது. அப்போ என்ன, உட்காந்து கதை பேசி அதை தனித்தனியாக பிரித்து பண்ணுறதுலேருந்து, லொக்கேஷன் போய் பார்க்குறதுலேருந்து, ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுக்கு ஆஃபீஸ்க்கு வர வச்சு யார் யார் என்ன மாதிரி வேணும்னு சொல்லி டீட்டெயில் எடுக்கிறதுலேருந்து, அது போனால் ஒரு ஆஃபீஸ் போடணும், அவங்களுக்கு வந்து கதை டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கான பேட்டா சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அது வந்து அதிகபட்சம் போனால் ஒரு 7-8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வரலாம். அப்போது 45 to 50 லட்ச ரூபா, இது ஒரு 10 லட்சம் 60 லட்ச ரூபா. மிச்சம் இருக்கிற 40 லட்ச ரூபா இருக்கு இல்லையா, அந்த 40 லட்ச ரூபா தான் இந்த 60 சீனுக்கான ஷூட்டிங் டே. இதை வந்து 30 நாள் எடுக்க போகிறோமா, 25 நாள் எடுக்க போகிறோமா, 40 நாள் எடுக்க போகிறோமா. இப்போ இதில் ஒரு 200 பேர் மொத்தமாக ஒரு டெக்னீஷியனில் மொத்தமாக கூடுனா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா செலவாகும். நம்ம அப்படி பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 60-70 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம 30 நாள் பண்ணோம்னா 30 லட்ச ரூபா செலவாகும். அப்போ மிச்சம் இருக்கிற ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா மிச்சம் இருக்க, அது வந்து ஏதாவது கொஞ்சம் முன்னப்பணம் ஆச்சுன்னா அதுக்கு செலவுக்காகும். அப்போ இந்த மாதிரி பட்ஜெட்டை ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா
நல்ல படத்தை எடுத்துட முடியும். அப்போது ரொம்ப முக்கியமாக ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு வந்து டைம் எடுத்து நமக்கு 2 மாதத்தில் அவசரமாக ஷூட்டிங் போக போகிறோமா அல்லது 6 மாதம் வரைக்கும் அந்த கதையை வந்து ஊற போட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்து சீன் பை சீனாக ஷார்ட் பை ஷார்ட்டாக, ஏன் சீனு ஷார்ட்னு வித்தியாசம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சீன் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பார்த்து பேசிட்டு போகிறான் அப்படிங்கிறத வர்றது ஒரு ஷாட்டு, அங்கே உட்கார்றது ஒரு ஷாட்டு, பார்க்குற ஒரு ஷாட்டு, அவன் தண்ணி குடிக்கிறானா டீ குடிக்கிறானா, அது போக வந்து நண்பர்கிட்ட பேசுகிறது ஃபோனில் பேசுகிறேன்னு மொத்தம் அந்த 2 நிமிஷத்தை வந்து ஒரு 30 ஷாட் கிடைக்கும். அப்போது அந்த ஷார்ட் பை ஷார்ட்டாக வந்து என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு டீட்டெயில்டாக எழுதிடணும். எழுதும்போது நமக்கு அங்கே லொக்கேஷனில் போய் படம் பண்ணுறது வந்து ஷூட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிறது ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு, ஒரு மைக்ரோ பட்ஜெட் வச்சுக்கோமே, சின்ன பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் எவ்வளோ முக்கியம், அதை பட்ஜெட்டு டிவிஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பேசியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்து சினிமா, நல்ல சினிமா பண்ணுறது, லாபகரமான சினிமா பண்ணுறது எப்படின்னு நம்ம பேசுவோம். நன்றி.